ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு 8 கோயில்களுக்கு உங்களால ஒரு ரூ. 650ல போயிட்டு வந்துர முடியும் அப்படின்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ண மாட்டீங்க தானே! அதுவும் உணவு மற்றும் போக்குவரத்து செலவோட சேர்த்து தான் ரூ. 650 அப்படின்னா, நிச்சயமா மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். இப்படிப்பட்ட ஒரு ஒன் டே டூர் பேக்கேஜ நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தொடங்கியிருக்காங்க. இந்த டூர் பேக்கேஜ் பத்தின தகவல தான் நானு இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த டூர் பேக்கேஜ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் காலை ஒரு 7:20க்கு காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்குது. இந்த டூர் பேக்கேஜ்ல எந்தெந்த கோயில்களுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற தகவல தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. காலை 7:20க்கு காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்குற இந்த பயணமானது முதல்ல எந்த கோயில்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் இவங்க முதல்ல கூட்டிட்டு போறாங்க. இங்க சாமிய பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து தி ஃபேமஸ் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. காமாட்சி அம்மன் கோயில்ல சாமிய பார்த்ததுக்கு அப்புறம் 3வதா ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த கோவில்ல சாமிய பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டீ பிரேக் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் பிரேக்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரத்துல இருக்கிற இந்த 3 கோவிலையும் பார்த்ததுக்கு அப்புறம் கோவிந்தவாடியில இருக்கிற குரு பகவான் கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க சாமியை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் மதிய உணவு இந்த இடத்துல வழங்கப்படும். மதிய உணவு முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவிந்தவாடியில இருந்து புறப்படுற பேருந்தானது அப்படியே திருத்தணிக்கு வந்தது. திருத்தணியில இருக்கிற முருகர் கோயிலை பார்த்துட்டு அப்படியே வண்டி திருவலங்காடு பக்கம் போகுது. திருவலங்காடுல இருக்கிற ஒரு சிவாலயத்துல சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு இந்த பயணமானது தொடருது. திருவள்ளூர்ல இருக்கிற வீரராக பெருமாள் கோயில்ல இருந்து வண்டி அப்படியே ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற ராமானுஜர் கோயிலுக்கு போகுது. இந்த ட்ரிப்ல இதுதான் கடைசி கோயில் ஆகும். இந்த கோயிலை பார்த்ததுக்கு அப்புறம் மீண்டும் பேருந்தானது காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தை வந்தடைஞ்சிரும். இதோட இந்த ஒன் டே டூர் பேக்கேஜ் ஆனது முடிவடையும். ஸோ இந்த டூர் பேக்கேஜ்ல நீங்க போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்டான tnstc.in அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு உங்களுக்கான டிக்கெட்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட்ஸ் அவைலபிளா இருந்தது. அதாவது அக்டோபர் 36ஆம் தேதி வரைக்கும் இந்த டூர் பேக்கேஜ் ஆனது டெய்லி பேசிஸ்ல போக போகுது. ஸோ ஃபார் லாங்கர் டியூரேஷன் தான் இந்த டூர் பேக்கேஜான டெய்லி பேசிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபீஸபிளான ஒரு டேட்டா பார்த்து நீங்க இந்த டூர் பேக்கேஜுக்கான டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு டூர் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இந்த தகவலை அவங்ககிட்டயும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த டூர் பேக்கேஜுக்கு நம்ம சென்னையிலேருந்து நிறைய பேர் போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இதே மாதிரி சென்னையிலிருந்தும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும் தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.